தண்ணி அதில் தான் பண்ணுறது. இதை சுட்டாப்பில் தருவாங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா. இது வந்து கொஞ்சம் வெல்லம் இருக்குது. இந்த மிளகு ஜீரகத்தை வெறும் சட்டியில் வானலியில் ஒரு அந்த வச்சுருக்கேனே அந்த ஸ்பூனால் ஒன்று போட்டு வறுத்து வச்சுருக்கேன். லேசாக கொஞ்சம் ஜாஸ்தியாக, ரொம்ப முறியிடக்கூடாது, வேறு மாதிரி ஸ்மெல் ஆகிடும். அப்புறம் ஒரு 3 பட்டை மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். இந்த அளவு பூண்டை தட்டி போடணும். இந்த புளி தண்ணியில் இந்த வெல்லத்தையும் உப்பையும் போட்டு இந்த பூண்டையும் தட்டி போட்டு இந்த பட்டை மிளகாயை ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெயில் வறுத்து போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு காமிக்கிறேன். இதுதான் ஜொர ரசம் அடுத்த ஸ்டேஜுக்கு தயாராகிடுச்சு. இந்த பருப்பு தண்ணியை பருப்பு நல்லா வேக வச்சு கடைஞ்சி அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அடியில் மண்டலாக இருக்கும், அதை போடக்கூடாது. மிளகாயை வறுத்து வச்சுட்டேன். இந்த மிளகு ஜீரக பொடியும் நல்லா பொடிஞ்சு வச்சுட்டேன். சின்ன குட்டி உரலில் போட்டு இது வந்து 2 டேபிள் இந்த ஸ்பூனால் வரும். இது ஒன்று அது ஒன்று போட்டோம். இது ஒரு மிளகு இந்த ஸ்பூனால் ஒன்று, ஜீரகம் ஒன்று போட்டோம். 4-5 பல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். இந்த அளவு வெல்லம் காமிச்சிருக்கேன். அது வந்து நம்ம கூட குறைய பார்த்துக்கிட்டு போடணும். வெல்லம் டேஸ்ட் வரக்கூடாது, ஆனால் அந்த சுரீருங்கிற புளிப்பு வந்து மட்டுப்படணும், அதுதான் கணக்கு. அடுத்தது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விடும்போது காமிக்கிறேன். இது வந்து நெய் ஜாடி, நெய் ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். அந்த கடைசியாக இறக்கும்போது ஓகே. இதில் இந்த புளி தண்ணியில் வறுத்த மிளகா, நசுக்கின பூண்டு, வெல்லம், உப்பு எல்லாம் போட்டு கொதி வரப்போது கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதோ புளி நல்லா கொதிச்சிடுச்சு, பூண்டும் நல்லா வெந்துட்டு, மிளகு காரம் இறங்கிட்டு, கொஞ்சம் வெல்லம் வச்சுருந்த அளவை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன். உப்பும் அது மாதிரி பார்த்துக்கணும். இந்த ரசம் புளி கொதிச்சிருக்கும்போது கொஞ்சம் புளி தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் காரம் எல்லாமே அந்த ஸ்டேஜ்லேயே தெரியணும். இதோ இந்த பருப்பு தண்ணி பருப்பு நல்லா வேக வச்சு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஸ்டேஜில் போட போகிறேன். தண்ணியா? பருப்பு இல்லை, பருப்பு போடக்கூடாது. காமிக்கிறேன், கொதிக்கட்டும். இந்த பருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பாடி கிடைக்கும் அப்படிங்கிறனால. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தது. இந்த அளவு போதும். ஓகே, அதில் வச்சிருந்த அளவில் கொஞ்சம் பாதி தான் இருக்குது பாருங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கா. இப்போ வெறும் சட்டியில் வறுத்து மிளகு ஜீரகம் ரெண்டுமே வறுத்து பொடிஞ்சது இப்போ போட போகிறேன். இதுதான் இதோடைய ஃப்ளேவர், ஸ்பெஷல் ஃப்ளேவர். ஒரு கொதி வரட்டும். வாசனை வருதா? நல்ல உடம்பு காய்ச்சலாக ஓச்சலாக இருக்கும்போது இதை மட்டும் தான் கிட்டத்தட்ட பத்திய ரசம் மாதிரி. இது தக்காளி இல்லாத ரசம், மிளகையும் வறுத்து ஜீரகத்தையும் வறுத்து பொடிஞ்சது. ஸோ இப்போ இதுதான் ரசம், எங்கள் வீட்டு மிளகு ஜீரக ரசம். இப்போ இதில் நெய்யை ஊற்று, ஒரு ஸ்பூன் நெய் போடணும். இதுக்கு தாளிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அப்படியே தாளித்தாலும் வெறும் ஜீரகம் மட்டும் தாளித்தா போதும், கொஞ்சம் நெய்யில். அவ்வளோதான் ரசம் முடிச்சா? அவ்வளோதான். இது குயிக் ரசம். என்னது? கொத்தமல்லி எல்லாம் போடக்கூடாது. இதுக்கு வெள்ளையா இருக்கு ரசம். வெள்ளையா இல்லை, புளி போட்டிருக்கல? புளி இருக்கு. புளி மஞ்சள் இந்த தெரியுது, மஞ்சள் போடுங்க. சரி, அவ்வளோ. இது பத்திய ரசம். அது அப்படி கொத்தமல்லி கிடையாது, கொத்தமல்லி எல்லாம் போடக்கூடாது. இதுக்கு வேணும்னா ஜீரகத்தை கொஞ்சம் நெய்யில் தாளித்து போட்டுக்கலாம். ஓகே, என்ஜாய் வித் ரசம். எஸ்.